அண்மை செய்தி. ஆவடி மாநகராட்சி பகுதியில் அமைச்சர் குமார் ஆய்வு நடத்தும் நிகழ்வுக்கு மேயருக்கு அழைப்பு விடுக்காததாக புகார் எழுந்துள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். ஆவடி மாநகராட்சி அலுவலகத்தில் மேயர் இருக்கும் போதே அவர் வெளியூர் சென்றுவிட்டதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்த ஆணையர், மாநகராட்சி மேயர் இல்லாமல் மாநகராட்சி பகுதிகளை ஆய்வு செய்த அமைச்சர் குமார், அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். நான் வெளியூருக்கு செல்லவில்லை என்றும் எனக்கு யாரும் அழைப்பு விடுக்கவில்லை எனவும் மேயர் தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாவேக ஆட்சியில் திமுக மாநகராட்சி மேயர்கள் ஓரங்கட்டப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தாவேக ஆட்சியில் திமுக மாநகராட்சி மேயர்கள் ஓரங்கட்டப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சொல்லியாச்சுன்றாங்களா? எனக்கு தெரியாது. நான் கமிஷனரே கேட்டேன். கமிஷனர் கேட்டேன், ஏன் மேடம் நீங்கள் சொல்லி இல்லை சார், நைட்டு தான் முடிவு வராரா இல்லையா சார்னு தெரியல, நைட் இருக்கும் சார். ஆனால் செய்தியாளர் பேட்டி கொடுக்கும்போது கமிஷனரே சொல்கிறாங்க, சொல்லிட்டோம், அவர் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ஊருக்கு போயிருக்காரு அப்படின்றாங்க. ஆனால் இல்லை, நான் கமிஷனர் நம்ம கேட்கும்போது சாரும் இல்லை, அந்த சேர்மன் மேடமும் இல்லை, எல்லாம் ஊருக்கு போயிருக்கான்னு சொல்கிறாங்க. என்ன அப்படியா? இங்கே இருக்கிறீங்க? நான் நைட்டு வந்துட்டேன் சார், நான் இங்கே இருக்கிறீங்க இல்லை, ஆனால் தகவல் சொன்னாங்களா இல்லையா? சொல்லியாச்சுன்றாங்களா? மேயர் அவங்களுக்குலாம் தகவல் சொல்லுங்களா? அவங்களை இன்வைட் பண்ணுங்களா? எப்படி மக்கள் பிரதிநிதி யாருமே மக்கள் பிரதிநிதிகள் மேயர்கள் யாரும் மேயர் சொல்லிட்டீங்களா? உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்களா? ஏன்னா நாங்கள் வந்து கலெக்டருக்கு சொல்லணும். கலெக்டர் சொல்லிட்டோன்னே அவங்க எல்லாருக்கும் சொல்லுவாங்க. மேயர் வெளியூர் அவருனால கலந்துக்கிட்டோம். ஆமாம், சரி. மக்கள் பயன்பாட்டுக்கு எப்போ வரும் சார்? பணிகள்லாம் நிறைவடைந்து மழை பருவமழை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக செய்ய முடியுமோ செஞ்சு மக்களுடைய இதுக்கு முன்னாடி வர்றதுக்காக பார்ப்போம். மேயர் அவங்களுக்குலாம் தகவல் சொல்லுங்களா? அவங்களை இன்வைட் பண்ணுங்களா? எப்படி மக்கள் பிரதிநிதி யாருமே மக்கள் பிரதிநிதிகள் மேயர்கள் யாரும் இதுகுறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பார்த்திபன், இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் வினிதா. தற்போது ஆவடியில இந்த தாவேக ஆட்சியில திமுக இருக்கக்கூடிய மேயர்கள்லாம் வந்து விமர்சனப்படுத்தப்படுகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு, ஏஐ, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் இந்த டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சரும் திருவள்ளூர் மாவட்ட பொறுப்பு அமைச்சருமான குமார் அவர்கள் வந்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகராட்சி ஆணையருடன் வந்து ஒரு ஆய்வு மேற்கொள்றாங்க. இந்த ஆய்வின் போது மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஆவடி மாநகராட்சி மேயர், திமுக மேயர் உதயகுமார், இவருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறதா என்று செய்தியாளர் சந்திப்பிலே அமைச்சர் குமார் அவர்களிடம் நம்ம கேள்வி எழுப்பினோம். அப்பொழுது செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அவர் உடனடியாக மாவட்ட ஆட்சியரை பார்த்து, நான் தகவல் வந்து மாவட்ட ஆட்சியரிடம் வந்து தெரிவித்திருக்கிறேன், ஆனால் மாவட்ட ஆட்சியர்கள் வந்து அனைவர்களுக்கும் தெரிவித்திருப்பார்கள் என்று கேட்டபோது உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய சென்னை அடுத்து இருக்கக்கூடிய ஆவடி மாநகராட்சி ஆணையர் சரண்யா அவர்கள் வந்து, நாங்கள் கூறியிருந்தோம், அவர் வந்து வெளியூருக்கு சென்றிருக்கிறார் என்று ஒரு செய்தியாளர் சந்திப்பிலே வந்து தெரிவித்திருக்கிறார், அதனால்தான் அவரால் வர முடியவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அதுல முக்கியமா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், மாநகராட்சி ஆணையர் அவர் வந்து ஒரு அரசு துறை ஒரு IAS இருக்கக்கூடிய ஒரு ஆணையர், அவர் வந்து ஒரு மக்கள் பிரதிநிதி மேயரிடம் வந்து இதை கூறியிருக்கிறீர்களா என்று கேட்ட பொழுது மேயருக்கு இந்த தகவல் கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனா மேயருக்கு இது குறித்து மேயரிடம் நம்ம வந்து விளக்கம் கேட்கும் போது அந்த ஒரு வீடியோ காட்சி, பரபரப்பு வீடியோ காட்சி ஒன்று வெளியாகி இருக்கிறது. அந்த வீடியோ காட்சிக்குள்ளே வந்து மேயர் உதயகுமார், திமுக மேயர், ஆவடி மாநகராட்சி மேயர் உதயகுமாரே சொல்கிறார், எனக்கு வந்து ஆணையர் எந்த தகவலும் கொடுக்கவில்லை, நானே கேட்டேன், இவமாரி அமைச்சர் வருகிறார் என்று தெரிந்து நானே கேட்டிருந்தேன், ஆனால் அதற்கு சார் நாங்க மறந்துட்டோம் சார் அப்படின்று தான் அந்த தகவலை வந்து அவர் சொல்லக்கூடிய அந்த வீடியோ காட்சியிலும் பார்க்க முடிந்தது. எனவே வந்து ஒரு மக்கள் பிரதிநிதி ஒரு இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தன் மக்களுடைய சேவை செய்யத்தான் வந்து ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிற தாவேக ஆட்சியில இது போல திமுக மேயர்லாம் வந்து அவர்களுக்கு தகவல் சொல்லாம இருப்பது வந்து ஒரு பெரும் ஒரு சர்ச்சையாக பார்க்கப்பட்டிருக்கிறது. எனவே வந்து அவர் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டார். ஆவடி மாநகராட்சி அருகில் இருக்கக்கூடிய அந்த மைனர் வடிகால் பணிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது, ஆய்வு மேற்கொண்டார். அது மட்டும் இல்லாமல் முதல்வர் காப்பகம், அந்த முதல்வர் படிப்பகம் இருக்கிறது, இந்த முதல்வர் படிப்பகத்திலும் வந்து ஆய்வு மேற்கொண்டார் என்ற இந்த பல்வேறு ஆய்வுல வந்து அரசு பிரதிநிதிகள் இல்ல அங்க இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள்லாம் வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இது முற்றிலுமாக மறுக்கிறோம் என்று ஆவடி மாநகராட்சி மேயர் தெரிவித்திருக்கக்கூடிய வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பார்த்திபன்.